ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிபிஎஸ்இ மேக்ஸ்ல வந்து எக்ஸசைஸ் 1.1ல தேர்ட் சம் பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைரக்டா சம்முக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சம் நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். அதுல ஹச்சிசிஎஃப்னா என்ன, எல்சிஎம்னா என்னன்னு உங்களுக்கு ரொம்ப கிளியரா சொல்லியிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு வந்து இந்த சம் பாருங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். ஓகேவா? Find the LCM and HCF of the following integrals by applying the prime factorization method. ஓகேவா? இது வந்து ஈஸி. prime factorization methodனா இதே சேம் அதே மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, 12, 15 and 21. ஓகேவா? சேம் இதே மாதிரி ப்ராசஸ்ல போடுங்க. 12 2 வச்சு நம்ம டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும், 6 வரும். சோ இதை 3 வச்சு டிவைட் பண்ணும்போது 2 வரும். 2 வச்சு டிவைட் பண்ணா 1 வந்துரும். ஓகேவா? இல்ல இங்க 2 போட்டீங்கன்னா இங்க 3 வரும். அப்புறம் 3 வச்சு பண்ணீங்கன்னா 1 வரும். எப்படினாலும் போட்டுக்கலாம். அடுத்து 15 3 வச்சு டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும், 5 வரும். அடுத்து 5 வச்சு டிவைட் பண்ணும்போது 1 வரும். அப்புறம் 21 3 ஆல தான் டிவைட் ஆகும், அல்லது 7 ஆல டிவைட் ஆகும். 3 போட்டோம்னா இங்க 7, இங்க 7 போட்டா இங்க 3. ஓகேவா? அப்புறம் 7 ஆல டிவைட் பண்ணும்போது 1 வர்ற வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்ப என்ன எழுத போறோம், 12க்கு என்னென்னலாம் இருக்கு, 2 3 இங்க 1 இருக்கு. 1 போட்டாலும் 1 தான், போடாட்டினாலும் 1 தான், பிரச்சனை கிடையாது. சோ 2 ஓகேவா? 2 2 இருக்கு. சோ 2 ஸ்கொயர் இன்டு 3 எழுதிக்கிட்டேன் 12க்கு. அடுத்து 15க்கு என்னது இருக்கு, 3 5 1. ஓகேவா? 3 5 1 1 போட்டாலும் 1 தான், போராட்டினாலும் 1 தான். 3 5 1. ஓகேவா? அதுக்கடுத்து 21க்கு என்ன இருக்கு, 3 7 1. 3 இன்டு 3 இன்டு 7 இன்டு 1 கொடுத்திருக்காங்க. சோ இப்ப என்னது, இப்ப இதுல HCFனா என்னது, காமனா இருக்கணும், ஸ்மாலா இருக்கணும். ஓகேவா? காமனா இருக்கிறது என்னது, 2 காமன் கிடையாது. 3 இருக்கா, இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. இதுல ஸ்மாலானது எல்லாமே 1 தான் இருக்கு. ஓகேவா? ஒரு டைம் தான் இருக்கு. 3 வந்து ஒரு டைம் தான் இருக்கு. சோ இதுலயும் ஒரு டைம் தான் இருக்கு, சேமா தான் இருக்கு. சோ அப்ப நம்ம ஒரு 3 மட்டும் எழுதிக்கலாம், ஸ்மாலஸ்டா இருக்கணும். அதே இங்க 3 2 இங்க 3 1 இருந்தா நம்ம ஒரு 3 மட்டும் தான் எடுப்போம். எது ஸ்மாலஸ்டா இருக்கோ அதை மட்டும் தான் எடுப்போம். அதான் HCF. ஓகேவா? இப்ப 3 LCM என்னது, ஹையஸ்டா இருக்கணும், சேமா இல்லாட்டினாலும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும். ஓகேவா? இதுல ஹையஸ்டா 2 ஸ்கொயர்ங்கிறது காமனா இல்ல. சோ நான் எப்படினாலும் இதுல வேற எதுலயுமே எதுவுமே இல்ல. சோ 2 ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கோங்க. இதுல என்ன இருக்கு, 3 இருக்கு, இதுலயும் 3 இருக்கு. அப்ப என்ன செய்யணும், ஒரு 3 தான் இருக்கணும், 3 3 எடுக்கக்கூடாது. சரியா? ஒரு 3, இந்த 3ல இருந்து ஒரு 3 எடுத்தாச்சு. இங்க வேற எதுவும் இல்ல, அவ்வளவுதான். செகண்ட் இதுல வந்து 5 எக்ஸ்ட்ரா இருக்கு. சோ 5 எடுத்துக்கோங்க. 21 இதுல 7 எக்ஸ்ட்ரா இருக்கு. சோ 7 எழுதிக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையும் இன்ட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 420. ஓகேவா? இதுல 3, இது 420. HCFனா என்னது 3, LCM என்னது 420. இதான் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஓகேவா? இதுதான் சிம்பிளானதுதான். ஓகேவா? அடுத்து செகண்ட் ஒன் பாருங்க, 17 23 29. இந்த 17ம் இந்த 23ம் 29ம் எதாலையும் டிவைட் ஆகாது. 17 ஆல மட்டும்தான் 17 டிவைட் ஆகும், 23 ஆல மட்டும்தான் 23 டிவைட் ஆகும், 29 ஆல மட்டும்தான் 29 டிவைட் ஆகும். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேவா? சோ 17ங்கிறது எதால டிவைட் ஆகும், 17 ஆல தான் டிவைட் ஆகும். ஓகேவா? இப்ப 17 போட்டோம்னா அது 17 ஆல தான் டிவைட் ஆகும், இங்க பேலன்ஸ் 1 இருக்கும். அதே இது 23 போட்டீங்கன்னா 23 ஆல தான் டிவைட் ஆகும், பேலன்ஸ் 1 இருக்கும். ஓகேவா? இப்ப 29 போட்டோம்னா 29 1 ஆல தான் டிவைட் ஆகும். சோ 17 இன்டு 1 போட்டாலும் 1 தான், போடாட்டினாலும் 1 தான். இது எதுக்கு சொல்றேன்னு இப்ப சொல்றேன் பாருங்க. 23னா 23 இன்டு 1, 29னா 1 இன்டு 29. ஓகேவா? இப்ப HCFனா என்னது, காமனா இருக்கிற ஐட்டம். 17 காமன் கிடையாது, 23 காமன் கிடையாது, 20 இங்க என்ன இருக்கு, 1. இங்க 1 போடாம நீங்க 17 மட்டும் எழுதி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது தெரியாது. சோ அதனால இந்த 1 போட்டாலும் 1 தான், போடாட்டினாலும் 1 தான். ஆனா இதுல இந்த 3 டேர்ம்லயே காமனா இருக்கிறது இந்த 1 மட்டும் தான். சோ ஆன்சர் என்னவா இருக்கும், உங்களுக்கு HCF 1 தான். ஓகேவா? ஆன்சர் என்னது 1. அடுத்து LCM பாருங்க. LCM என்னது, எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சு எழுத வேண்டியதான். அதுல எல்லாமே காமனா இருந்துச்சுன்னா அதுல ஹையஸ்டா இருக்கிறத எழுத வேண்டியதான். இதுல வந்து ஸ்மாலஸ்ட், இது ஹையஸ்ட். இப்ப இதுல என்னது இருக்கு, காமனா ஒண்ணுமே கிடையாது. சோ காமனா நம்மளுக்கு தேவையில்லை, எல்லாத்தையும் எழுதணும், ஹையஸ்டா இருக்கிறத எழுதணும். இதுல ஹையஸ்ட் எதுவும் கிடையாது. சோ 17 எழுதிக்கோங்க, இதுல உள்ள 23 எழுதிக்கோங்க, இதுல உள்ள 29 எழுதிக்கோங்க, இதுல உள்ள 1. ஓகேவா? அவ்வளவுதான். 17 23 29 இது எல்லாமே இன்ட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 11339. அவ்வளவுதான். ஓகேவா? இதுல HCFல வந்து இங்க 0ன்னு போட்டுறாதீங்க, ஏன்னா 1ங்கிறது நம்ம போட மாட்டோம். ஆன்சர் எழுதும் போது இங்க ஒண்ணுமே இல்ல காமனா அப்படின்னா 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? HCF வந்து 1, LCM வந்து 11339. இதான் ஆன்சர். அடுத்து தேர்ட் கொஸ்டின் தேர்ட் சம் பாப்போமா. 8 9 and 25 கொடுத்திருக்காங்க. 8ங்கிறது என்னது, 8 2 ஆல டிவைட் பண்ணுங்க 4, இத 2 ஆல டிவைட் பண்ணுங்க 2, இத 2 ஆல டிவைட் பண்ணா 1. அடுத்து 9 9 வந்து 3 ஆல டிவைட் பண்ணுங்க 3,
இதை 3 ஆல டிவைட் பண்ணா 1 கிடைக்கும். அப்புறம் 5 into 5 25. ஸோ 5 ஆல மறுபடியும் டிவைட் பண்ணும்போது 1 கிடைச்சிடும். ஸோ 8க்கு என்னது 2 2 2. அடுத்து 9க்கு வந்து 3 3 1. அதுக்கடுத்து 25க்கு வந்து 5 5. ஓகேவா, இது வந்து 2ல 3 டைம்ஸ் இருக்கு. 9 வந்து 1 2 ரெண்டு இது இருக்கு. ஸோ 3 ஸ்கொயர். 5ம் அதே மாதிரி 5 2 5 இருக்கு. ஸோ ஸ்கொயர் 5 ஸ்கொயர். ஓகேவா, இப்போ HCF என்ன, இதுல எதுவுமே கிடையாது. அதே மாதிரி வழக்கம் போல 1. ஸோ எதுவுமே இல்லைன்னா 0 போட்டக்கூடாது. என்ன பண்ணணும், 1 காமனா இருக்கிறது வந்து 1 தான் காமனா இருக்கு. எல்சிஎம் பாருங்க, எல்சிஎம் என்னது ஹையஸ்ட். இதுல எதுவுமே ஒண்ணுமே கிடையாது. ஸோ என்ன, எதுவுமே வந்து ஹையஸ்ட் லோவஸ்ட் பார்க்க முடியாது. ஏன்னா ஒரே நம்பர் கிடையாது. ஸோ எல்லாமே வித்தியாசமான நம்பர். அப்ப அடைக்கி பிடிச்சு எல்லா நம்பரும் எழுதிட வேண்டியது. 2 power 3 3 power 2 5 power 2. சப்போஸ் இதுல 2 power 3 இருக்கு, இங்க ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2 power 5 அந்த மாதிரி இருந்தா 2 power 5 ஹையஸ்டா இருக்கிறத எடுத்துட்டு இதை விட்டுறணும் நம்ம. ஸோ இப்ப எதுவுமே கிடையாது ஹையஸ்ட் லோவஸ்ட். ஸோ எல்லாத்தையும் எழுதிடுங்க. 2 power 3 3 power 2 5 power 2 எல்லாத்தையும் எழுதிட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 1800. இதான் வந்து ஆன்சர். அவ்வளவுதான், இவ்வளவுதான். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம்மு. ஓகேவா, இதுலயே ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.